வவுனியா மாவட்டத்தில் கடந்த 2018ஆம் ஆண்டு அதிகமான எலிக்காய்ச்சல் நோயாளர்கள் வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக வயலில் பணிபுரியும் தொழிலாளர்கள் ஊடாகவே எலிக்காய்ச்சல் அதிகளவில் பரவி வருவதாக வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் கனகராஜா நந்தகுமாரன் கூறியுள்ளார். கடந்த 16-17ஆம் ஆண்டுகளோடு ஒப்பிடுகையில் 18ஆம் ஆண்டு ஓரளவு அதிகமான நோயாளர்கள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றிருக்கிறார்கள். 70 ஆண்களும் 20 பெண்களுமாக இந்த காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் பெரும்பாலும் வயல்களிலே வேலை செய்பவர்களும் குளங்களிலே குளிப்பவர்களும் தான் இந்த எலிக்காய்ச்சலுக்கு உட்படுவார்கள். என்றால் இந்த எலியினுடைய சிறுநீர், அதாவது யூரினூடாகத்தான் இந்த எலிக்காய்ச்சலை பரப்புகின்ற பாக்டீரியா மனிதர்களை தாக்குகின்றது. இந்த எலிக்காய்ச்சலின் அறிகுறிகளை பார்த்தோம் என்றால் பொதுவாக காய்ச்சலோடு தசைகளிலே நோவும் கண்கள் சிவத்திருத்தலும் அவதானிக்கப்படும். ஆனால் பொதுவாக எல்லா வைரஸ் காய்ச்சலுக்கும் இந்த நோய் அறிகுறிகள் இருக்கின்றது. எனவே காலத்தை தாழ்த்தாமல் எங்களுடைய பிரதேசத்தில், அதாவது வயல்களிலே வேலை செய்கின்ற மக்கள் இப்படியான அறிகுறிகள் இருக்கும் என்றால் அருகில் உள்ள வைத்தியசாலைக்கு சென்று தங்களுக்கு அந்த நோய் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளல் மிக மிக அவசியம்.